عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்புமிக்க ஜுமாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழம்பிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் இவ்வுலக வாழ்க்கையில சரியான வழியில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், பாவங்களை விட்டு நாம் விடுபட வேண்டும் என்றால், மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொண்ட அறிவை கொண்டு ஒருவருக்கொருவர் நாம் செய்து கொள்ளுகிற உபதேசங்களோ அறிவுரைகளோ நமக்கான சரியான வழிகாட்டுதலை ஒருபோதும் கொடுத்து விடாது. அவர் இந்த உலகத்தினுடைய கல்வி எத்தனை பெரிய விஷயங்களை கற்றவராக இருந்தாலும், மிகப்பெரிய பட்டங்களை பெற்றிருந்தாலும் கூட, ஒரு மனிதன் இந்த உலகிலே அவன் நேரான வழியில இருக்க வேண்டும் என்றால், பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், இவ்வுலகின் எந்த கல்வியும் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே நேர்வழிப்படுத்தி விடாது. நம்மை படைத்த அல்லாஹுவின் வார்த்தையில் மட்டும்தான் மனிதர்களை பக்குவப்படுத்தும். குறிப்பாக யாரெல்லாம் அல்லாஹ் என்கிற அந்த ஏக இறைவனை மட்டுமே கடவுளாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகிலே பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், நன்மையின் பக்கம் அவர்கள் தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவின் அறிவுரைகளை தவிர, அவனது வார்த்தைகளை தவிர வேறு எதுவுமே நமது உள்ளங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து விடாது. அதனால்தான் திருக்குரானிலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். வதக்கிர், நபியே அறிவுரை சொல்லுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். இந்த அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், ஏக இறைவன் என்பவன், கடவுள் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என் புறத்திலிருந்து, அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அறிவுரையாக சட்டங்களாக பெற்றுக்கொண்டார்களோ அதை நீங்கள் சொன்னால் ஈமான்தாரிகளுக்கு அது பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஃபதக்கிர் ஃபஇன்ன நஃபஅத்தி ذிக்ரா. சூரா ஆலாவில் அல்லாஹ் சொல்லும் போது அறிவுரை பயன் தரும் என்றால், நபியே அறிவுரை சொல்லுங்கள். சயذكரு மை யக்ஷா. யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அந்த அறிவுரை அவர்களுக்கு பயன் தரும். அப்ப திருக்குரானிலே இறைவன் நமக்கு மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம் என்பது, அறிவுரை என்பது அல்லாஹுவின் வார்த்தையில் கொண்டு சொல்லப்படும் போதுதான் அவனது உள்ளங்கள் அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளும். குறிப்பாக இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள், இரையச்சம் உள்ளவர்களுக்கு அது பயனும் தந்துவிடும். அவர்கள் தங்களை சீர்படுத்தி விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இறைவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், இறை தூதரின் வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவையும் கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அந்த வகையில
நமது உள்ளங்களுக்கு தேவையான அற்புதமான ஏராளமான அறிவுரைகள் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இரையச்சம் உள்ளவர்களை, ஈமான்தாரிகளை வழிபடுத்தக்கூடிய எத்தனையோ அறிவுரைகள் நிறைந்திருக்கிறது திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும். அதிலே ஒரு 10 செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸிலே அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில், தமிழ் நம்பர்ல 5033வது ஹதீஸாக வருகிறது. அல்லாஹு தஆலா கண்ணியமிக்க இறைவன் பேசுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 செய்திகள் தன் அடியார்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஹதீஸை கேள்விப்படும் போதும் படிக்கும் போதும் அல்லாஹுவை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நம்மை நாமே சீர்படுத்த வேண்டிய அற்புதமான உபதேசங்களையும் அல்லாஹ் நமக்கு அந்த செய்தியின் வழியாக குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், கண்ணியமிக்க மகத்துவமிக்க அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது உபதேசம், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்வதை தடை செய்து கொண்டேன் அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரியான ஹதீஸ்களுக்கு இமாம்கள் என்ன பெயரிடுவார் என்றால் ஹதீசுல் குதுசி என்று சொல்வார்கள். குதுஸ் என்றால் அல்லாஹ்வினுடைய பெயர், அவனுடைய பண்பை குறிப்பிடக்கூடியது. மகத்துவமிக்கவன், கண்ணியமிக்கவன், அவனுடைய வார்த்தைகள் என்று சொல்வார்கள். அதாவது அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆனா ஹதீஸ் கிதாபுகள் தான் வரும். அது மாதிரி செய்திகள்ல உள்ளதான் இந்த ஹதீஸ். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து, எனக்கு நானே அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி கொண்டேன், தடை செய்து கொண்டேன். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, மேலும் அநியாயம் செய்வதை, அநீதி இழைப்பதை உங்களுக்கும் நான் ஹராமாக்கி விட்டேன். ஃபலா ததாலமு, எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படி சொல்வதாக இந்த உபதேசத்தை நமக்கு சொன்னார்கள். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி, முதல் விஷயத்தில் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் நமக்கு குறிப்பிடுவது என்ன? மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில சக மனிதர்களுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு கெடுதல் செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு எந்த வகையான மோசடியும் பிறரை ஏமாற்றுகிற எந்த வேலைகளும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு முஸ்லிமுக்கோ இன்னொரு மனிதனுக்கோ அவன் செய்துவிடக் கூடாது என்கிற மிக முக்கியமான உபதேசத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது தன்னை இணைத்து இந்த சட்டத்தை தன் அடியார்களுக்கு குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் பாருங்க, யா இபாதி, எனது அடியார்களை அழைத்துதான் இந்த அறிவுரையை சொல்லுகிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு இந்த உபதேசம் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் தான் கட்டுப்படுவார்கள் என்பதால், அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் இந்த அறிவுரை அவர்களுக்கு பயன் தரும் என்பதால் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? என்னை வணங்கக்கூடிய எனது அடியார்களே, எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கிட்டேன், நீங்களும் இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். முஸ்லிம்கள் இந்த உலக வாழ்க்கையில நம்மிடத்துல இருக்கக்கூடாத மிக மோசமான ஒரு தீய குணம் என்றால் சக மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அநியாயம் செய்வதுதான் ஆக மோசமான ஒரு செயல். பலர் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில உலகத்துடைய இன்பங்களில் தாங்கள் அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடாக என்ன செய்யறாங்கன்னா, பலருக்கு மிக சகஜமாக அநியாயம் செய்யறாங்க. முன்னால வாங்க, பிறருக்கு அநியாயம் செய்வதெல்லாம் ஒரு பாவமே இல்லை என்பதை போல தன்னுடைய நலன், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவர் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி பிறருக்கு பல வகையிலே மோசடி செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பல வகையான கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அநியாயங்கள் சமுதாயத்தில் சக மனிதர்களுக்கு மத்தியிலே அதிகம் செய்யப்படுகிறது. பணத்தை பெற வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வியாபாரத்தில் இன்றைக்கு பல முஸ்லிம் இடத்திலே நேர்மை காண முடியல. வியாபாரத்தில் பொய்யும் புரட்டும் மோசடியும் அல்லாஹ் தடுத்த ஹராமானவைகள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே மிக சகஜமாக வியாபாரம் செய்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக யார் எப்படி ஏமாற்றப்பட்டாலும் அதை பற்றி எந்த வகையான ஒரு சிறு ஒரு உறுத்தல் கூட உள்ளத்திலே இல்லாமல் மிக சகஜமாக பிறருக்கு துரோகம் செய்கிற, அநியாயம் செய்கிற காரியத்தை சகஜமாக செய்கிறார். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அநியாயம் செய்கிற சமூகமாக இஸ்லாமியர்கள் பலர் மாறி வருகிறார். ஒரு சொத்து பிரச்சனை வந்துருச்சுன்னா அங்க நேர்மை இல்லை பலர் இடத்துல.
சொத்தை நம்ம மொத்தமா அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. குடும்பத்துல உள்ள அதுல சில பேரு வாரிசுதாரர்களாக இஸ்லாம் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க சொல்லுகிறதோ அதை கொடுக்கறது கிடையாது. நான் தான் செலவு பண்ணேன், நான் தான் இந்த சொத்தை வந்து கையில வச்சிருக்கிறேன்னு சொல்லி உடன் பிறந்தவர்களுக்கும் கூட அந்த சொத்துக்களை, அந்த வாரிசு உரிமைக்கான அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்க்காம அதிலும் அநியாயம் செய்கிற மோசமான ஒரு மனநிலை கொண்டவர்களா இன்றைக்கு பல முஸ்லிம்கள் மாறி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற அத்தனை அநியாயங்களும் அநீதிகளும் நாளை மறுமையிலே உங்களை இருளாக அது சூழ்ந்திருக்கும், தப்ப முடியாது, அல்லாஹ்விடத்திலே நரகமாக அது மாறி உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். நாளை மறுமையில் இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது எந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் நமது செயலால், நமது சொற்களால் பிறரை ஏமாற்றி பிறருக்கு அநியாயங்களை செய்தவர்களாக மரணித்து விட்டோமோ, அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நமது எல்லா நல் அமல்களையும் எடுத்து சென்று விடுவார்கள், திவாலாகி போய் நின்று விடுவோம். நாம் தொழுதிருந்தால் நமது தொழுகை பாழாகி போகும், நாம் நோன்பு வைத்திருந்தால் நோன்பும் பாழாகி போகும், நாம் ஹஜ்ஜே செய்திருந்தாலும் அந்த அமல்கள் அத்தனையும் இந்த உலகத்தில் எந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்மால் அநியாயம் செஞ்சிட்டோமோ அத்தனையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவோம். இத்தனை நாள் நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். அதனாலதான் அல்லாஹ் முதல் அறிவுரையாக இந்த செய்தியில இறைவன் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன? அநியாயம் பண்ணார். எந்த மனிதனுக்கும் துரோகம் செஞ்சு அவனை ஏமாத்தி அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி அவனை மோசடி செஞ்சு அவனுக்கு இது மாதிரியான அநியாயத்தை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் கண்டிப்பாக மறுமையில மிகப்பெரிய இழப்பு என்று முதல் அறிவுரையாக அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியினுடைய அந்த முதல் செய்தியாக நமக்கு சொல்றாங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யா இபாதி, அல்லாஹ் அப்படிதான் அழைக்கிறான், எனது அடியார்களே, குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு, நீங்கள் அத்தனை பேரும் வழிகேட்டில் தான் இருந்திருக்கிறேன், சிலரை தவிர, யாருக்கு நான் நேர்வழி காட்டி விட்டனோ அவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் வழி தவறியவர்களாகத்தான் இந்த பூமியிலே வாழுகிறார்கள், வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள், அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இரண்டாவது உபதேசம். உலகத்துல அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை தவிர அத்தனை பேரும் வழிகேட்டில் இருக்கிறார்கள், எனவே என்னிடத்தில் தான் நீங்க நேர்வழி கேட்கணும், நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டி விடுவேன். அதை சூரா ஃபாத்தியால அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டானே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும்? நீ யாருக்கெல்லாம் அருள் செய்தாயோ அவர்களுக்குரிய அந்த பாதையாக இருக்கணும், நீ யார் மீதெல்லாம் கோபப்பட்டாயோ அவர்களினுடைய அந்த பாதையாக எங்களுக்கு இருந்திடக்கூடாது என்று சூரா ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு தொழுகையிலும் எப்போதெல்லாம் ஓதுகிறோமோ அல்லாஹ் நம்மிடத்துல அவனிடத்துல கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக அவன் சொன்னது என்ன? நேர்வழி என்னிடத்துல கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தன் அதிகாரம் என்று புரிய வைக்கிறான். தன் அடியார்களுக்கு அவர்கள் என்னிடத்தில் தான் நேர்வழி கேட்க வேண்டும் என்றும் அதை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் என்றும் நான் தான் வழிகாட்டுவேன் என்றும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். இந்த உலகத்துல யாரும் எந்த மனிதனையும் நேர்வழிப்படுத்தி விட முடியாது. என்னதான் மிகப்பெரிய குரானும் ஹதீஸையும் கற்ற அறிஞராக இருந்தாலும் கூட யாருடைய உள்ளங்களுக்கும் சரியான பாதையை, ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்த்து விடுகிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவருடைய மரணத்துல ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது என்ன? அவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட மாட்டாரா என்றுதான் கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்தார். ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு வரல. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், நபியே நீங்க விருப்பப்படுகிற நபர்களுக்கெல்லாம் லா தஹ்தி லிமன் அஹ்பப்த, நீங்கள் விருப்பப்படுகிற நபர்களுக்கெல்லாம் நாம ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம், வலாக்கின் யஹ்தி மய்யஷா, நேர்வழி காட்டுவது எனது பொறுப்பு என்று அல்லாஹு தஆலா அந்த அதிகாரத்தை தன் தூதருக்கும் கூட இறைவன் கொடுக்கல. இப்ப உலகத்துல இன்றைக்கு சில போலி ஆலிம்கள் என்ன மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க, அவர்கிட்ட போய் முரீது வாங்கிருங்க, அவர் உங்க கல்பை தூய்மையாக்கிடுவாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திடுவாரு, அவர் உங்களுடைய கல்பை அவர் கண்ட்ரோல்ல வச்சுப்பாரு, அவர் உங்களை ஹிதாயத்திலே வச்சுப்பாரு என்றெல்லாம் இன்றைக்கும் மோசடி பெருவழிகள் இந்த மார்க்கத்திற்கு தங்களை தாங்களே அவர்கள் என்ன செய்யறாங்க, நேர்வழிக்கு அவர்களை பொறுப்பாளிகளை ஆக்கி கொண்டு ஒரு கூட்டம் அலைகிறது. அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய இந்த அடிப்படை இறைவனுடைய ஆற்றலை புரியாத சில இஸ்லாமியர்கள், எல்லா பாவங்களையும் செய்தவர்கள், தங்களை தாங்களே மக்கள் மத்தியில் எப்படி பேசிக் கொள்கிறார்கள், நான் இன்னாரின் முரீத்,
எனவே எனக்கு ஜன்னத்து உறுதியாகிவிட்டது என்பதை போல இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டும். நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. நம்ம எல்லாம் யாருங்க? அரபியில குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டா ஹிதாயத்தை கொடுக்கிற ஆற்றலை அல்லாஹ் நம்ம கொடுத்துருவானா? என்ன மக்களுக்கு என்ன போதிக்கிறார்? அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள். மக்கள் அவர்களை புறக்கணிக்கணும். தங்களை தாங்களே முரீதுகளாக உங்களை நேர்வழி காட்டக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கிறோம், உங்களை பக்குவப்படுத்துவோம் என்று யாரெல்லாம் பேசுகிறானோ சமூகத்தில் அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இரண்டாவது உபதேசம் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிற தன் அடியார்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, நேர்வழி காட்டுவது என் பொறுப்பு. உலகத்துல யாருக்கும் அந்த ஆற்றல் நான் கொடுக்கல, அதிகாரத்தை கொடுக்கல. என்கிட்ட கேளு, நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகிறேன். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், நீங்கள் அத்தனை பேரும் பசியில் தான் இருக்கிறீர்கள், இல்லாமன் அத்அம்துஹு, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர. எனவே உணவு தருபவன் நான் தான், என்னிடத்திலே உணவை கேளுங்கள். எப்படிப்பட்ட அற்புதம்! என்ன மாதிரியான வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ரிஸ்க்குக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் தான். அவனை தவிர இந்த உலகத்தில் உணவளிப்பவன் எவனும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இன்னொரு மிக முக்கியமான இறைவனின் ஆற்றலை பறைசாற்றுகிற அடுத்த ஒரு உபதேசம். உலகத்துல முஸ்லிம்களின் பலருடைய அவநம்பிக்கை இந்த பொருளாதார விஷயத்துல தான், ரிஸ்க்குல தான். அல்லாஹ் எல்லா இடத்திலும் நம்பக்கூடியவர்கள் வியாபாரத்துல நேர்மையா இருக்க முடியாததுக்கு அவர்கள் சொல்லுகிற முதல் காரணம், ஏன்பா ஹராமான வியாபாரத்தை பண்ற, ஏன்பா வியாபாரத்துல பொய் சொல்ற, ஏன்பா வட்டிக்கு போய் கடன் வாங்கிட்டு வியாபாரத்துல முதல் போடுற, ஏன்பா நகையை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டு வட்டி காசை வாங்கி வீடு கட்டுற. அவர்கள் சொல்லுகிற முதல் காரணம் என்ன பண்றது, நேர்மையா இருந்தா வருமானம் வரல, நம்ம நினைச்ச மாதிரி வசதியா வாழ முடியலையே, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே, வட்டிக்கு வாங்கித்தான் குடும்பத்தை நடத்தணும், வட்டிக்கு வாங்கிதான் வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியும் என்றெல்லாம் ரிஸ்க்குக்கு பொறுப்பாளன் அகிலத்தையும் படைத்த அல்லாஹ் என்பவனை மறந்தவர்கள் தான் இப்படி இறைவன் தடுத்த ஹராமான பாதை வழியே சென்று தன் உணவுக்கு இவர்களுக்கான அந்த வழியை தேடிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், இறைவன் யாருக்கு உணவளித்தானோ அவர்களை தவிர அத்தனை பேரும் இந்த பூமியிலே பசியோடு தான் இருக்கிறார்கள். எனவே என்னிடத்திலே உணவை கேளுங்கள், நான் உணவை தருகிறேன். அல்லாஹ் தான் உணவுக்கு பொறுப்பாளன். வல்லாஹு கைரு ராசிகின், குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், உணவுக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் தான். ஒரு ஆயத்துல அல்லாஹ் அற்புதமான ஒரு உதாரணத்தோடு சொல்லுவான், உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் அவை தனது உணவை அவை சுமந்து செல்வது கிடையாது, அல்லாஹ் தான் அதற்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய ரிஸ்க்குக்கு அல்லாஹ் தான் பொறுப்பா என்பதற்கு அவன் சொல்லுகிற உதாரணத்தை பாருங்க. பூமியில எத்தனையோ கோடான கோடி உயிரினம் இருக்குப்பா, அவை எதுவுமே தன் உணவை தன் முதுகிலே சுமந்து அவை செல்வது கிடையாது. அப்படியான அந்த உயிரினங்களுக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் தான், உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான். எதுக்கு நீ குறுக்கு வழியில போற? இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா தர்கால போய் முட்டிக்கிட்டு இருக்கான், அப்படியாவே வியாபாரத்துல கஷ்டமா இருக்கு, தனி மனிதர்களை போய் ஏசித்துக் கொண்டிருக்கிறார்கள், துவா செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உணவுக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் என்பதை இந்த அறிவுரை வழியாக இறைவன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய முயற்சி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்திலே சரியான வழியில் இருந்தால் கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் அவன் நாடும் போது நமக்கான செல்வத்தை அவன் தந்தே தீருவான். அது இறைவனுடைய நியதி. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது உபதேசமாக குறிப்பிட்டார்கள், யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், நீங்கள் அத்தனை பேருமே நிர்வாணங்களாக இருந்தீர்கள், இல்லாமன் கசவுத்துகும், அல்லாஹ் யாருக்கு ஆடை அணிவித்தானோ அவர்களை தவிர. எனவே என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள், நானே உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன், நானே ஆடை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இதுவும் அற்புதமான செய்தி. உலகத்துல இதுவும் செல்வம் சார்ந்த ரிஸ்க் சார்ந்த உள்ள ஒரு அறிவுரை தான். நமக்கான ஆடைக்கான பொறுப்பாளனும் அல்லாஹ் தான். அவனிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்கும் போது, ஆடை கேட்கும் போது அவனே நம்மை கண்ணியப்படுத்துகிறான், ஆடையை கொடுத்து நம்மை அழகுபடுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தேவை கேளுங்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் துஹ்தியூன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வானா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நான் தான் எல்லா பாவங்களையும் மன்னித்துக் கொண்டிருக்கிறேன்.
எனவே என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள், நான் பாவத்தை மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியமான செய்தி இவையெல்லாம். முஸ்லிம்கள் பலரிடத்திலே இல்லாத இறைவனுக்கு துரோகம் செய்கிற அந்த ஷிர்க்குக்கான அடிப்படை எங்க தெரியுமா? இந்த பாவ மன்னிப்புலதான். இன்றைக்கு சில முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் நினைக்கிறார்கள். சமீபத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால கூட மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் என்று சில பேர் துவா செய்கிறார்கள். அங்க இருக்கிற அரபிகள் கையை கீழே போடு, எங்க வந்து யார்கிட்ட துவா செய்யற நீ? துவா கேட்கக்கூடியவர்கள் இவரா? அல்லாஹ்வின் தூதரா? அவர் மீது சலாம் சொல்லு, அவருக்காக ஸலவாத் சொல்லு, என்ன அவர்கிட்ட வந்து நீ துவா செய்யற? அல்லாஹ்விடத்துல கேளு. அழகா அரபியில அவர் புரிய வைக்கிறார். இங்க உள்ள நம்ம மக்கள் இங்கிருந்து அங்க போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கறான். அங்க தெளிவா அரபிகள் புரிய வைக்கிறாங்க. அவர்கள் நமக்கு மார்க்கத்திற்கான ஆதாரம் இல்ல, குர்ஆன் தெளிவா நமக்கு சொன்னதா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் தானே துவா செய்யணும். இன்றைக்கும் கூட பல முஸ்லிம்கள் தவறு செய்துவிட்டு பாவ மன்னிப்பு எங்கே போய் கேட்கிறார்கள்? இல்ல, நாங்க வந்து அவுலியாக்களை முன்னிறுத்தி கேட்டால் அந்த அவுலியாக்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள், அவர்கள் வழியாக அல்லாஹ் எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான். நாங்க வந்து ரொம்ப பாவத்தை செஞ்சிட்டோம், எப்படி நாங்க வந்து எங்களுடைய இந்த முகத்தை கொண்டு போய் அல்லாஹ்விட்ட நான் கேட்கிறது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் கூட இடையிலே சிலரை கொண்டு போய் வைக்கிறார்கள். தர்காக்களுக்கான பல அடிப்படைகளை இந்த காரணம் ஒரு அடிப்படை. எந்த காரணம்? நம்ம நேரடியா பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதனால அவுலியாக்கள் மகான்கள் அவர்கள் உலகத்தில் வாழும்போது பல நன்மைகள் செய்தவர்கள், எனவே அவர்கள் வழியாக இந்த அவுலியாவின் பொருட்டால் என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பார் என்று இப்படி தர்காக்கள் முளைப்பதற்கு காரணமாக இதை வைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அடே மனிதர்களே, யா இபாதி, எனது அடியார்களே, நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்து எனக்கு தெரியாது நினைக்காதடா. எல்லா விஷயங்களையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யற எல்லா பாவம் நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல பாவம் மன்னிப்பிக்க. அது என்ன குறுக்களை ஒருத்தர் வைக்கிற? யார் அவர் என்று அல்லாஹ் கோபப்படுகிற வகையிலே அடுத்த ஒரு மிக முக்கியமான உபதேசத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். இப்ப முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சந்தனக்கூடு விழா, இந்த கந்தூரி விழா, இந்த டிசம்பர் மாசம் வந்தா பாத்தீங்கன்னா சில ஊர்கள்ல ஃபேமஸா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கந்தூரி விழா, சந்தனக்கூடு விழா, இறந்தவர்களுக்காக வேண்டி அது தர்காக்களை இவர்களாக உருவாக்கி விட்டு வைத்து விட்டு அங்கே போய் சந்தனத்தை இருக்கிறோம், தேட இருக்கிறோம் சொல்லி அங்கே போய் சஜ்தா செய்வது, அங்கே போய் பிரார்த்தனை செய்வது, 2-3 நாட்களுக்கு உணவு கொடுப்பது, தபுருக் என்ற பெயரிலே, பரக்கத்தான உணவு என்ற பெயரிலே, அவுலியாக்களுக்காக படைக்கப்பட்ட உணவு என்ற பெயரிலே, ஆக முழுக்க படைத்தவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற இணைவிப்பு காரியங்களை செய்கிற மோசமான முஸ்லிம்கள் இந்த சமீபத்துல செய்வார்கள். இந்த டிசம்பர் மாதத்துல அதிகமா செய்வாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கணும். தெளிவாக முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள். எந்த தேவையாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடக்க ஸ்தலத்தை பற்றி, கபரை பற்றி என்ன பயந்தார்கள்? லா தஜஅலு கப்ர ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணங்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள், அங்க வந்து விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிறாதீங்கன்னு தன்னுடைய கபருக்கு அவ்வளவு எச்சரிக்கை சென்று சொல்லிவிட்டு சென்றார்கள். என்றால் யார் யாரோ என்று இவர்களாக மகான்களாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த விழா இந்த விழா என்று நடத்தி தங்களின் ஈமானையும் தொலைத்து ஒருவேளை அதிலிருந்து அவர்கள் மீளாமலே மரணித்து விட்டால் நிரந்தர நரகம் என்கிற இந்த படுகொலியிலே போய் விழ போகிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அல்லாஹ் தெளிவாக சொல்வதா ரசூலுல்லாஹ் நம்ம குறிப்பிட்டார்கள். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இப்படியான இன்னும் ஒரு 5 மிக முக்கியமான உபதேசங்கள் இருக்கின்றது. நமக்கு ஜும்மாவுடைய நேரம் முடியறனால அது முழுமையா நம்ம பேசணும், நேரம் பத்தாது. வாய்ப்பளித்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீதமுள்ள ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 முக்கியமான அறிவுரைகளையும் பார்ப்போம். இப்போது நாம் சொன்ன இந்த அத்தனை செய்திகளையும் அறிந்த நாம் அல்லாஹ் நம் அனைவரையும் அதை பின்பற்றக்கூடிய சிறந்த முஸ்லிமா ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் 2 தினங்களிலே 2023ஆம் ஆண்டு நிறைவடைகிறது. 2024ஆம் ஆண்டு துவங்கவிருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பமாகும் போது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரே நாளில் செய்து மேலும் மேலும் அவர்கள் தங்களை அழிவின் பாதியின் பக்கம் கொண்டு சென்று விடுவார்கள். அந்த முதலாவது நாள்ல பாத்தீங்கன்னா என்ன நம்பிக்கையில் கொண்டாடுகிறார்கள்? பல நம்பிக்கை அதற்கு பின்னால் இருக்கிறது. அனைத்து மக்களும் கொண்டாடுவதற்கான பின்னணி என்னன்னா, ஜனவரி 1 நியூ இயர்,
என்னப்பா எதுக்குப்பா கொண்டாடுறீங்க, நைட்டு ஃபுல்லா எதுக்குப்பா தூங்காம இருக்கிறீங்கன்னா, இல்ல வருடத்தின் முதல் நாள் நம்ம சந்தோஷமா இருந்தா வாழ்நாள் முழுக்க அந்த வருடம் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. இப்படிதான் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறான். அப்படி கொண்டாடுகிற அந்த நாள்லயே அவன் ஊத்தவன் ஆகிறான். பல பேர் நல்லா குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட்டு நல்லா பைக்ல ஃபாஸ்டா போயிட்டு இடிச்சு அன்னைக்கே செத்து போறான். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் பாருங்க. அப்ப அறிவுக்கு பொருந்தாத ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நாளை நாம் சந்தோஷமாக, ஒரு வருடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த முதல் நாள், அந்த வருடத்தின் முதல் நாள் சந்தோஷமா இருந்துட்டா எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அறிவுக்கு எந்த வகையிலும் இதுக்கு பெரிய ஞானம் தேவை, சாதாரண அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் இப்படியான ஒரு கொண்டாட்டம் இன்றைக்கு படித்தவர் என்று சொல்லக்கூடியவர்களால் கொண்டாடப்படுகிறது. அதை அறியாத பலரும் அதற்கு பின்னால் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல மிக மோசமான கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, முஸ்லிம்களில் இன்றைக்கு பல இளைஞர்கள் ஆர்வமா இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பல இஸ்லாமியர்கள் தூங்குவது கிடையாது. ஏன்பா எதுக்குப்பா நீ தூங்க மாட்டிருக்க? இல்ல 2024 அடுத்த வருஷம் புது வருஷம் பிறக்க போது, நியூ இயர் செலிப்ரேஷன் என்ன பண்றாங்க, நம்முடைய பேரணாம்பட்டு மாதிரி நகரங்கள்ல கூட இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இதை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். தெருவுக்கு தெரு நைட்டு ஃபுல்லா தூங்காம வாகனங்கள்ல வேகமா செல்றது, கடுமையான சத்தம் எழுப்பக்கூடிய ஹார்ன் வச்சுக்கிட்டு எவனையும் தூங்க விடாம செய்யறது, பிறருக்கு கேடு செய்கிற, கத்தி கூச்சலிட்டு அநியாயம் செய்கிற, இன்னும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி நாசமாகிற எல்லா செயலையும் இந்த நாளிலே இன்றைக்கு சில இஸ்லாமியர்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அற்புதமான ஒரு மார்க்கம். மனிதர்களை தன்னுடைய கொண்டாட்டத்துடைய நாளிலும் கூட எந்த வகையிலும் பிற மனிதர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று சொல்லி தந்திருக்கிற அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் நமக்கு 2 பெருநாட்களை கொடுத்திருக்கிறது. நமது சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கான 2 பெருநாள் தினம். அந்த பெருநாள் தினம் கூட இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கு, பட்டாசு போடு, அடுத்தவன் இடிச்சு சாகடி, நல்லா குடிச்சு செத்து போ, அப்படியா? எப்படிப்பட்ட பெருநாள்? உலகத்துல உள்ள எல்லா மதத்தவர்களும் வாயடைத்து போகக்கூடிய அறிவுபூர்வமான பெருநாள். அந்த நாளில் நீங்களும் சந்தோஷமா இருங்க, ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க. ஹஜ் பெருநாள்ல ஏழைகளுக்கு இறைச்சி கொடுங்க, சந்தோஷத்தை உறவுகளோடு பரிமாறிக்கொள்ளுங்கள். யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாம இறைவனை அந்த நாளிலே வழிபட்டவர்களாக அந்த நாள் முழுக்க எந்த கெடுதலும் பிறருக்கு செய்யாம நன்மை செய்ய சொல்லி கொண்டாட்டத்தை சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான மனிதனுக்கான அழகான மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் சிலர் என்ன செய்கிறார்கள், நாங்க நியூ இயர் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அடுத்தவர்களுக்கு கேடு ஏற்படுத்துகிற, பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கிற, பிறருக்கு அநியாயம் செய்கிற வேலையை பார்ப்பார்களே ஆனால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறான செயல், பாவத்திற்குரிய செயல் என்பதை இஸ்லாமியர்கள், அதை செய்யக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்காக பேனர் அடிப்பது, இதற்காக போஸ்டர் போடுறது, இதற்காக தெருக்கு தெரு ஒரு பாய்ஸ் ஏதாவது ஒரு டீம் உருவாக்கி கொண்டு நாங்க அந்த பாய்ஸ் இந்த பாய்ஸ் சொல்லி ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு அன்றைய நாள் முழுக்க அடுத்தவர்களுக்கு கேடு செய்கிற வேலையை பார்க்க வேண்டாம். ஒரு முஸ்லிம் என்பவன் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு இஸ்லாமியன் என்பவன் தன் கைகளாலும் தன் நாவாலும் பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பவன் தான் முஸ்லிம் என்று இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமி என்பதற்கான தெளிவான ஒரு அழகான அடையாளத்தை சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் பிற மத மக்களின் நம்பிக்கை, அது அவர்களுக்குரியது, அவங்க கொண்டாடிட்டு போகட்டும். அதை போய் நானும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு பின்னால போய் செய்வேன் என்ற அந்த மாதிரியான செயலை இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டாம். சில பேர் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு மெனக்கெட்டு 12 மணி வரை தூங்காம கரெக்டா 12 மணி ஆன வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஹாப்பி நியூ இயர். இப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் பிற மத மக்களுக்கு ஒப்பாக நடப்பாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர். நீ முஸ்லீம் இல்ல, லக்கும் தீனுக்கும் வலியதேன், அற்புதமாக சொல்லப்பட்ட மார்க்கம் அவர்களின் மார்க்கம், அவர்களுக்கு நமது மார்க்கம் நமக்கு. நம்முடைய வழிமுறை என்னவோ இந்த அற்புதமான மனிதனுக்கேற்ற இந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம். இது மாதிரியான மனித குலத்திற்கு எதிரான செயலை புறக்கணிப்போம். அதை செய்பவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தீமையை செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அவர்களையும் தடுப்போம். எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற பாவத்தில் நம்மை காப்பாற்றுவானா என்று சொல்லி ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.